ஆயிலி ஃபுட்ஸு பார்த்தாலே தெரிச்சு ஓடுறோம் ஆயிலி ஃபுட் வேண்டாம்னு சொல்லிட்டு. பட் பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஹார்மோன வந்து ரெகுலேட் பண்றதுக்காகவும் நல்ல குட் ஃபேட் தேவைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ற ரிசர்ச். ஜாயிண்ட்ட புரொடெக்ட் பண்ணுது. ஆட்டோஇம்யூன் டிசீஸ் வராம தடுக்குது. பிரெக்னன்ட் உமன் வந்து ஆயிலி ஃபுட்ஸ் நெறைய எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு குழந்தை வந்து நல்லா மோட்டார் டெவலப்மெண்ட்டும், காக்னிஷன் நல்லா திங்கிங் எபிலிட்டியும் நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு ஆர்டிகிள் ப்ரூவ் பண்றாங்க. கேன்சர பிரிவென்ட் பண்ணுதுன்னு சொல்லி ப்ரூவ் பண்றாங்க. கண்ணுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. மென்டல் ஹெல்த் நல்லதுன்றாங்க. ஜாயிண்ட் புரொடெக்ட் பண்ணுதுன்றாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆஸ்தமா வந்து குழந்தைங்களுக்கு ஃபார்ம் ஆகுதுல்ல, அதை தடுக்குதுன்னு சொல்றாங்க. சில வயசானவங்க பார்த்தீங்கன்னா, ஞாபக மறதி அதிகமா இருக்கு. டிமென்ஷியா மாரி ஃபார்ம் ஆகுது. அதை ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லி ப்ரூவ் பண்றாங்க. இது மாரி எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்கு ஆயிலி ஃபுட்டு. இப்போ எப்படி இருக்குன்னா, ஆயிலி ஃபுட் ஐயோ! ஆயிலி ஃபுட் அவாய்ட் பண்ணணும், ஆயிலி ஃபுட் அவாய்ட் பண்ணணும். ஒரு குரூப் என்ன பண்றாங்கன்னா, ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. எனக்கு தெரியல அவங்க வந்து 150 வருஷம், 200 வருஷம் அந்த லைஃப் ஸ்பேன வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக ட்ரை பண்றாங்களா? அப்படி அவங்க பண்றது ஹெல்தி தானா? ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபுட் ஹேபிட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆயிலே தொட மாட்டேன். நான் இதான் எடுப்பேன், இதான் அப்படின்னு சொல்லி போயிட்டு 60, 70ல நான் நார்மல் இம்யூன் ஸ்ட்ரென்த்தே இல்லாம அந்த உடம்பு வெலன்னு விட்டு போய் அந்த டயர்ட்னஸ் ஆயிட்டு இருக்கு. நான் ஷார்ட்டா சொல்றேன். ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள். எங்க ஊர்ல எங்க தெரிஞ்சவங்க எங்களோட இதுல இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் 96 வயசு, 97 வயசு, 101 வயசு, ஒரு பாட்டியம்மா 89 அவங்கலாம் வந்து நல்ல குண்டா தான் இருந்தாங்க. நல்ல ஹெல்தியா இருந்தாங்க. அவங்க 89 வயசு அசால்ட்டா இருந்தாங்க. அவங்க கடைசி வரைக்கும் அவங்க போயிட்டு வந்து அவங்க வேலைய அவங்க தான் பார்த்துட்டு உங்களுக்கு நீங்களே கமெண்ட் பண்ணுங்க எத்தன பேருன்னு சொல்லிட்டு. இப்ப எல்லாம் இத அவாய்ட் பண்ணுங்க, அத அவாய்ட் பண்ணுங்க. இதான் ஹெல்தின்னு சொல்லி நேச்சுரல் ஃபுட்ஸ் எல்லாம் விட்டுட்டு நம்ம ஒரு மாரி ஆர்டிஃபிஷியலா ஆயிட்டு அதே ஹெல்தியா வேர்க்கடலை சாப்பிட்டா கொழுப்பு அப்படின்ற மாரி ஆயிப்போச்சு. இப்போ நம்ம அவ்ளோ சாப்பிட்டுருந்தோம் வேர்க்கடலை சின்ன பிள்ளையில எடுத்து எங்க தாத்தாலாம் அப்படி சாப்பிட்டு இருந்தாங்க. பட் ஆனா இப்போ ஒரு மாரி ஆயிடுச்சு. பாருங்க உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஃபேமிலில இருந்தாங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் பார்க்க சொல்றேன். ஆயிலி ஃபுட் நல்லதும் இருக்கு. தேங்க் யூ.